வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். இந்த பொண்ணோட எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு மலையில இருந்து தள்ளி விட்டன. வெரி குட்ரா. எதுக்கு பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். இது 2000 அடி ஆழம் இருக்குமா? உயிர் பழைக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிமா. அங்க பாருங்கண்ணா, அதுக்குள்ள ஒன்ட்டிங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல சார், சின்ன அடிதான், நான் வேலைக்கு போறேன். ஆள விடுற சாமி. ஏதோ பேய கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர. மெஹந்தி கையில வச்சுக்கும் போது முகத்தை காட்ட மாட்டாங்களா? வழக்கம் போலதான் இன்னைக்கும் எக்கச்சக்கமான தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் மாட்டிருக்கு. வரிசையா பாத்திரலாமா? ஃபர்ஸ்டா குட்டி அஜய் சேனல் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, சன் டிவியில் வரக்கூடிய 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல்ல ஹீரோயினை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சிறப்பான கண்டென்ட். வாங்க என்னன்றதை நானே சொல்றேன். இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சூர்யா? ஆக்சுவலா ஹீரோ சார் என்ன பண்ணிருக்காப்புல, அவருடைய பொண்டாட்டி பெருசா படிக்காட்டா கூட அவருடைய ஆபீஸ்லயே ஒரு நல்ல போஸ்டிங்கா போட்டு கொடுத்துட்டாப்புல. இந்த விஷயம் பிடிக்காத வில்லி, ஏண்டி படிக்காத முட்டாள் நீ, உனக்கெல்லாம் இந்த போஸ்டிங்கான்னு சொல்லி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு விட்டா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கொதிச்சாங்களோ இல்லையோ, ஹீரோ சார் பொங்கு பொங்குன்னு போக்கிட்டாப்புல. ஸ்கூல் எஜுகேஷனை கூட முடிக்காத ஒரு அடி முட்டாள். நீ பிளஸ் 2ல எத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்ட? ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல தான், இங்கிலீஷ்ல. சோ பொங்குன நம்ம ஹீரோ சார் பொண்டாட்டியை படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணாப்புல. நல்ல விஷயம் தான். இத்தனைக்கும் அவர் பொண்டாட்டி பிளஸ் 2ல பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதை ஃபெயிலும் கூட சொல்ல முடியாது. இங்கிலீஷ் எக்ஸாம் அன்னைக்கு அவங்க போகலையா, அது ஆப்சென்ட். அதனால அவங்க 12th கம்ப்ளீட் பண்ணல, அவ்வளவுதான். அது கூட பாஸ் பண்ணிருப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்ல மாட்டுக்கு பிரசவம். ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல, அதனால தான் என்னால பரீட்சைக்கே போக முடியல. இங்கிலீஷ் மட்டும் தானே? ஒரு பக்கம் ஹீரோ சார் ரோசத்துல பொண்டாட்டியை எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாப்புல. ஆனா இன்னொரு பக்கம் அவர் பொண்டாட்டிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகி போச்சா இல்லையா, அதனால அப்ப படிச்சதெல்லாம் இப்ப மறந்து போச்சாமா. எனக்கு படிச்ச எல்லாமே மறந்து போச்சு. இப்ப திரும்பவும் படிக்க சொன்னா எப்படி சார்? என்னடா இது? ஆக்சுவலா யாரா இருந்தாலுமே மறந்து போயிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிளஸ் 2ல படிச்சதெல்லாம் நமக்கு மட்டும் என்ன ஞாபகம் இருக்குமா? அதெல்லாம் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துற போது படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிடலாம். நீ படிக்கிற, பாஸ் பண்ற, அதுதான் உங்களுக்கு கௌரவம்னா நான் கண்டிப்பா படிக்கிறேங்க. பிளஸ் 2ல இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆன அவருடைய பொண்டாட்டிக்கு கோச்சிங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்களேன். What we are going to see, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? Let's start from the alphabet. yes. Well, please write ABCD. Very brilliant auntie நீங்க. என்னடா டேய், இப்போ அவர் பொண்டாட்டிய 12th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக கோச்சிங் கொடுக்குறீங்களா, இல்ல எல்கேஜி அட்மிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? ஏண்டா மறந்து போச்சுன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க ஏபிசிடில இருந்தடா ஆரம்பிப்பீங்க. இப்பதான் நீங்க ஏபிசிடி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா 12th வரதுக்கு இன்னும் 12 வருஷம் ஆயிரும் போலயே. Not bad. Alphabet எல்லாத்தையும் எழுதிட்டீங்க. Capital letters-ஐயும் small letters-ஐயும் confuse பண்ணிட்டீங்க. நெஞ்சு வலி அண்ணே. இதுல இன்னொரு கொடுமை தெரியுமா? சரி ரைட், புருஷங்காரன் தான் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுக்க சொல்றேன். அட்லீஸ்ட் அந்த புள்ளியாச்சு ஏங்க, நான் மக்கு தான் இருந்தாலும் ஏபிசிடி தெரியாத அளவுக்குலாம் மக்கு கிடையாதுங்க. ஏப்பார் ஆப்பிள்லாம் சொல்லி கொடுத்து கொடுமைப்பட்டீங்களேன்னு வாய் விட்டு சொல்லலாம்ல. அதுவும் படிக்குது பாருங்க. Are you ready? Apple. அறிவு பத்தி நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிக்குதுப்பா. அடுத்த மைக்கேல் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ஜி தமிழ்ல வரக்கூடிய பாரிஜாதம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. மலையிலிருந்து தள்ளி விடுறானுங்க, அதுல என்னென்ன காமெடிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன நகைச்சுவை எல்லாம் இருக்குன்னு பாத்துருவோம். காமெடி திருவிழா நம்ம சேனல்ல மீண்டும் ஆரம்பிக்க போகுது. போங்க. இங்கதான் இருக்க. இப்ப வரேன் பார். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் மலைக்கு மேல நல்லா ஜாலியா கண்ணாமூச்சி கேம் ஆடிட்டு இருக்கும்போது வில்லன் என்ன பண்றான், ஆள் அனுப்பிச்சு அந்த புள்ளைய மட்டும் துண்டா கடத்த சொல்லிட்டேன். பொண்ணை கடத்தி முடிச்சதுன்னு ஃபோன் பண்ணு, புரியுதா? அத நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போங்க. அவ எலும்பு கூட யாருக்கும் கிடைக்கூடாது, புரிஞ்சுதுன்னு? சவுண்ட் போட்டா தானே எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அதான் அந்த அம்மா பொம்மேரி நாய்க்குட்டி மாதிரி கத்திட்டு கிடக்குது, அது கூட உன் காதுல கேட்கல. பக்கத்துல நாய் குடிக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறேன். வர்ஷினி விளையாடாத, பேசு. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே?
உள்ள போ. சரி ரைட், அந்த மனுஷன் காதல கடைசி வரைக்கும் விழல போல இருக்கு. இந்த வில்லனுங்களும் அலாக்கா அந்த புள்ளைய கடத்தி கொண்டு போய் மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்டாங்களாமா. அதுவும் இங்க இருந்துலாம் தள்ளி விட்டா சின்னதா ஒரு எலும்பு துண்டு கூட மிஞ்சாதாமா. வேலையை முடிச்சிட்டீங்களா? அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே இந்த பொண்ணோட எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு மலையில இருந்து தள்ளி விட்டானே. வெரி குட்ரா. எப்படியோ வில்லம் போட்ட பிளான் சக்சஸ். இந்நேரத்துக்கு அந்த புள்ள கீழே 4-5 எலும்பு துண்டா தான் கிடக்க போகுது. அந்த எலும்பு துண்டையும் எந்த நாய் தூக்கிட்டு போச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க, வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்சூன் எடுத்து வைங்க, பாடி கொண்டு வைக்கணும். மலை உச்சியிலிருந்து தள்ளிவிடப்பட்ட அந்த புள்ள கீழே என்ன நிலைமையில கிடக்குது அப்படிங்கிறத அவங்களே நம்மளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மனசை திடப்படுத்திட்டு பாருங்களேன். எதுக்கு பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். ஏதோ மண்ணில் விழுந்திருந்தா கூட ஏதோ பொழைச்சிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம்டா. ஆனா நல்லா பப்பரப்பேன்னு பாறையில கொண்டு போய் மண்டையை வச்சுக்கிட்டு ஆனாலும் பாருங்க அந்த புள்ள பொழைச்சிருச்சாமா. இந்த காட்சியை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, அப்படியே மிரண்டு போய் நிக்கிறேன். சரி ரைட்ரா, மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டு அந்த புள்ள நேரம் மண்டையை கொண்டு போய் பாறையில வச்சு இடிச்சு இருந்தும் அந்த புள்ள பொழைச்சிருச்சுன்னு சொல்றதை கூட நாங்க மன்னிச்சு விட்டுருவோம்டா. ஆனா இப்ப ஏற்பட்ட புள்ளைக்கு எப்படியெல்லாம் அடிபட்டிருக்கோம்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா. ஆனா அந்த பிள்ளைக்கு எப்படியெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். குமாரா போய் பார்த்துட்டு ரோட்ல கால் தடுக்கி விழுந்தவனுக்கு கூட இதை விட கொஞ்சம் பெட்டராகவே அடிபட்டிருக்கொண்டா. ஆனா மலை உச்சியிலிருந்து விழுந்த புள்ளைக்கு மண்டையில இத்தனோடு காட்டனை மட்டும் ஒட்டி விட்டீங்க பாத்தீங்களா. நீங்க வேற லெவல்ரா, நீங்க வேற லெவல். ஒரு 3 hours கழிச்சு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். உன்கிட்ட நான் சொல்லாம இங்க வந்துட்டேன். வாட் எ அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட். அடுத்தா பிரசாத்நாதன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. வணக்கம் நண்பரே, ஜி தமிழ்ல வரக்கூடிய சந்தியா ராகம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, என்னென்ன அநியாயம் பண்றாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காப்ல. வாங்க என்ன அநியாயம் பண்ணிருக்காங்கன்னு பாத்துருவோம். ஏய் எங்க போற? நான் ரகுராம் ஐயாவோட பொண்ணு. அவருக்கு நடக்க போற பாராட்டு விழாவோட கேட்டரிங் ஆர்டருக்காக நாங்க கொட்டேஷன் கொடுக்க வந்திருக்கோம். ஆக்சுவலா ஒரு பெரிய சமையல் ஆடுறான். யாரு கம்மி ரேட்ல கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டெண்டரை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஒரு கொட்டேஷனை போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. உங்க கொட்டேஷனை கொடுங்கம்மா, கொடுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. ஹீரோயின் ஒரு உருப்படியான வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை கெடுக்கிறது தான் அந்த சீரியல்ல வில்லியோடைய முழு நேர வேலையாவே இருக்கும் இல்லையா. அதனால வில்லி என்ன பண்றாங்க, அவங்க பங்குக்கு அவங்களும் ஒரு கொட்டேஷனை போட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீ போய் கொட்டேஷனை கொடுத்துட்டு வா. இந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது. அப்பப்பா இனிமேதான் பிரச்சனையே. ஆக்சுவலா இந்த டெண்டருக்கு 2 பேருக்குள்ள தான் போட்டியே. ஒன்னு ஹீரோயின், இன்னொன்னு வில்லி. இவங்க 2 பேருக்குள்ள நடந்த போட்டியில வெற்றி பெற்றது யார் தெரியுமா? அன்பார்ச்சுனேட்லி வில்லி வெற்றி பெற்றுட்டா. அதுவும் எவ்வளவு அமௌண்ட் டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? இந்த கேட்டரிங் ஆர்டர் மிஸ் போனா கிடைச்சிருக்கு. இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட்டுக்கு நீ கொட்டேஷன் போட்ட. நான் அதை விட ₹1 கம்மியா கோட் பண்ணி இந்த டெண்டரை தட்டி தூக்கணும் பத்தியா? ₹1 கேட்டுடுவோம். சரி ரைட், இதுல கூட ஒரு சின்ன லாஜிக் இருக்குதுன்னே வச்சுப்போமே. ஏன்னா வில்லிக்கு ஹீரோயின் கொடுக்குற அமௌண்ட் தெரிஞ்சு போச்சு. அந்த அமௌண்ட்டை விட கம்மி அமௌண்ட் கொடுக்கணும். அதனால ₹1 கம்மியா வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட்டை கேளுங்க. ஜானகிங்கிறவங்க பேர்ல ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்கோம்ல, அதை நீங்க பார்க்கலையா? ஜானகி என்ற பேர்ல ஒரு கவர் இருக்கு சார். என்னையா வேலை பாக்குறீங்க? எல்லாரும் என்ன மன்னிக்கணும். சொல்லு. போனாவோட ₹1 கம்மியா ஜானகின்றவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் திருமதி ஜானகிக்கு தான் போகுது. எப்படி ட்விஸ்ட் பிரமாதமா இருந்துச்சா? அட்லீஸ்ட் வில்லிக்காச்சு ஹீரோயினுடைய கொட்டேஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. அதனால ₹1 கம்மியா வச்சாங்க. ஆனா ஹீரோயினுக்கு வில்லியுடைய கொட்டேஷன் அமௌண்ட்டே தெரியாது. அப்புறம் எப்படா அதை விட ₹1 கம்மியா வச்சாங்கன்னு யோசிக்கிறீங்க. அதுக்கு ஒரு காமெடி பண்றாங்க கேளுங்க. எங்களை தோக்கடிக்க டெண்டர்ல நாங்க கோட் பண்ண அமௌண்ட்டை விட ₹1 நீ கம்மியா போடுவன்னு எனக்கு தெரியும்.
இதுக்கெல்லாம் பெருசா ரீசன்லாம் யோசிக்க முடியாது. நீ என்னை விட ₹1 தான் கம்மியா வைப்பேன்னு எனக்கே நல்லா தெரியும். அதனால உன்னை விட ₹1 கம்மியா வச்சேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சு விட்டாங்களாமா. நாங்க கோட் பண்ணதை விட நீ ₹1 தான் கம்மியா பண்ணுவேன்னு கரெக்டா கெஸ் பண்ணி எனக்கு என்னன்னா இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கெல்லாம் சிரிப்பா வருது. எப்படா இவ்வளவு தமாசான சீனை கொண்டு போயிட்டு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சு மாசா எடுக்கிறோம்னு எடுக்கிறீங்க. இன்னொரு கொட்டேஷன்லயும் அதே ₹1 உன்னை விட கம்மியா நான் கோட் பண்ணிருக்கேன். நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. அடுத்ததா துளசி கரண் சதீஷ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, அண்ணா சலங்கை ஒளி அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு முக்காடை வச்சு பயங்கரமான காமெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முக்காடை தூக்கிட்டு விட்டாங்களா, பாக்க என்னன்னு பாப்போம். அப்பா மகனே அங்கிசாமி, சீரியலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வில்லிகளுக்குன்னு தனியா எந்த ஒரு வேலையும் கிடையாது. கல்யாணமா இருந்தா அவங்க தான் பொண்ணா இருக்கணும், அதே வந்து இளவு வீடா இருந்தா அவங்க தான் பொணமா இருக்கணும்ன்ற மாதிரி எல்லா சீரியல்லையுமே வில்லிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான், அது ஹீரோயினை பழி வாங்குறது. இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். இப்போ இந்த சீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா வில்லியுடைய பொண்ணு ஆசைப்பட்ட பையனை ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமா. அதனால வில்லி என்ன பண்றா, ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக மெகந்தி ஃபங்க்ஷன்ல பொண்ணுக்கு போட வச்ச மெகந்திக்கு தடுப்பூசி போட்டுட்டு இருக்கா. இந்த மெஹந்தி கோனுக்கு ஜுரம் வந்துடுச்சா? இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்க, பயங்கரமான விஷ ஊசிய போட்டிருக்கான். இப்போ எதுக்காக இந்த தடுப்பூசி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த தடுப்பூசி போட்ட அந்த மெகந்தியை மட்டும் கையில கால்ல எல்லாம் போட்டாங்க அப்படின்னா கையில கால்ல இருக்கிற தோல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கலண்டு கீழே விழுந்துருமா. இது நார்மல் இன்ஜெக்ஷன் இல்ல சித்தி, தோல் அப்படியே உறிஞ்சிட்டு வந்துரும். இந்த கோன் மெஹந்தியை தான் நம்ம பூமிக்கு போட வைக்கணும். சரி ரைட்டு, இன்ஜெக்ஷனை போட்டாச்சு, இப்போ அந்த மெகந்தியை பொண்ணு கையில போடணும். அதனால பொண்ணை கூட்டு வாங்கடான்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டா அங்க ஒரு ட்விஸ்ட். மெஹந்தி வச்சுக்கிறதுக்கு உன்னை வர சொல்றாங்க, எனக்கு பதிலா நீ போய் வச்சுக்கோங்க. அது எப்படி? ஆல்ரெடி ஏதோ பிளான் போட்டு தானே வந்திருக்க, என்ன பண்ண போற? இப்படி நான் கூட ஏதோ காமெடி தான் பண்றாங்க, அதை கழட்டி போட்டு ஒழுங்கா ஒரு முக்காடு போடுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா இவங்க போட்ட முக்காடு எப்படி தெரியுமா இருந்துச்சு? இப்படி போனா சந்தேகம் வராதா? ஏன் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கோ. பெட்ஷீட் எடுத்து மண்டையில போத்திட்டு வர மாதிரி வராங்களாம். கேட்டா இதுக்கு பேர் தான் ஆள் மாறாட்டமா. சரி ரைட்டு, ஒரு ஆள் மாறாட்டம் தான் சொல்லி பார்த்தா அந்த ஆள் மாறாட்டத்துக்குள்ள இன்னொரு ஆள் மாறாட்டம் வச்சிருக்காங்க. என்னாச்சு, கரண்ட் கம்பி மிதிச்சிட்டியா? சரி ரைட்டு, ஹீரோயின் துப்பட்டாவை எடுத்து வேற புள்ள மண்டையில போட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி அந்த துப்பட்டாவை மறுபடியும் வேற ஒரு புள்ள மண்டையில போட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு வழியா பொண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்களா. இப்போ இந்த பொண்ணு கிட்ட 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க யார் தெரியுமா? அந்த புள்ளையோடைய அம்மாவும் பாட்டியுமா. அவங்களுக்கே அந்த புள்ளைய தெரியலையாமா, காரணம் துப்பட்டாவா. இதை கேட்கும் போது உங்களுக்கே துப்பட்டான்னு தோணுதா இல்லையா? பேய கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர. பூமி பிறந்து வளர்ந்த ஊர்ல மெஹந்தி கையில வச்சுக்கும் போது முகத்தை காட்ட மாட்டாங்களா? இவ்வளவும் எதுக்காகன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான் அப்படின்னு மக்களுக்கு சொல்றதுக்காக தான். கடைசியில பாருங்க, வில்லி வச்ச வினை கடைசியில அவங்க பொண்ணுக்கே போய் சேர்ந்துருச்சாமா. கருத்து சொல்ல போறீங்களா? கருத்தா சொல்லாம கதைக்கு அடுத்ததா முத்துச்செல்வி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. மணமகளே வா அப்படிங்கிற சீரியல்ல இந்த எபிசோட பாருங்க, அப்படியே இதயம் சீரியல்ல இந்த எபிசோட பாருங்க, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன கான்செப்ட்னு பாப்போம். என்ன கான்செப்ட்? அதெல்லாம் நல்லபடியா நடந்தாதான் சிதம்பரம் உயிர் பொழைப்பாரு, இல்ல உங்க தாத்தா இல்ல. ஆக்சுவலா ஹீரோயினுடைய தாத்தாவை கடத்தி வச்சுக்கிட்டு, இங்க பாரு நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணலன்னா உன் தாத்தாவை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வில்லன் குடும்பமும் சேர்ந்து ஹீரோயினை மிரட்டுறாங்களாம். சாரி தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஹீரோயினுக்கு தாத்தானா உசுறு, அதனால வேற வழி இல்லாம சரி ரைட் நான் உனக்கு கழுத்தை நீட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளையும் வந்து உட்கார்ந்துருது. ஆனா ஒரு கண்டிஷன் போடுது, நீ சரியான பொம்பளையா இருந்தா தாத்தாவோட கட்டை அவுத்து விட்டு கல்யாணத்தை பார்க்க வை. ஓ, நீ அப்படி வரியா? வழக்கமா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் புருஷன் எல்லாம் பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிப்பேன். ஆனா இந்த வில்லப்பைய புள்ளைய பாருங்க, இன்னும் முழுசா
முழுசா தாலி கூட கட்டி பிடிக்கல. ஆனாலும் அந்த புள்ள சொல்ற எல்லா வேலையும் செய்யறாங்க. அந்த கிழவனோட கட்ட ஊத்தி விட சொல்லுங்க, என்ன கிளிக்கிறான்னு பாப்போம். சும்மா கிறுக்க மாதிரி பண்ணாம உட்கார்ற. அங்க இருக்கிற எல்லாருமே வேணான்னு சொல்றாங்க. ஆனாலும் பாருங்க, அவ என் பொண்டாட்டி ஆக போறவ, அவ சொன்னா நான் கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளையுடைய தாத்தா கையில கட்டியிருந்த கட்டை போய் அவுத்து விட்டானா. சரி ரைட், அடுத்தத பாருங்க. எனக்கு என் தாத்தா ஆசீர்வாதம் பண்ணணும். அவர்கிட்ட தாலிய கொடுங்க, அவர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கட்டும். என்னடா பண்ணிட்டு இருக்கற? டேய் முரளி, சொல்றேன். ஏய் கல்மா, இவனை எப்படி வில்லனா செலக்ட் பண்ணாங்கன்னு சத்தியமா புரியலையே. இந்த கல்யாணமே அந்த புள்ள விருப்பம் இல்லாம தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த புள்ள விருப்பப்பட்டதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானாமா. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரா. இந்த நேரத்துல தான் அது சாதா தாத்தா இல்ல இந்தியன் தாத்தான்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்க. நான் பண்ணாம வேற யாரா பண்ண போறா? நல்லா எனக்காக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. எதுக்கு? ஒரு பயலு கிட்ட வரக்கூடாது. வயசானாலும் சிங்கம் தாண்டா. இந்த தாத்தாவை பாருங்க, இங்க பேசுற அந்த சிங்கம் டைலாக்கையும் அடியும் மிதியும் கடத்த வரப்போதே பண்ணிருந்தா இவ்வளவு சீன் ஆகிருக்குமா? சரி ரைட், ஒரு பக்கம் இப்படி ஒரு காமெடி பண்ணாங்களா. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதியோடைய பொண்டாட்டி இருக்காங்கல்ல பாரதி, அவங்கள கடத்திட்டு வந்துட்டான். டேய் அடுத்தவன் பொண்டாட்டிடா, ஏ பரவாயில்லடா, இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் விருப்பம் இல்லாம தாலி கட்ட பாக்குறேன். இங்க பாரு பாரதி, நீ என்ன ஃபீல் பண்ணாலும் இங்க கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆதியோட பொண்டாட்டி தான். ஏமா நீ ஆதியோடைய பொண்டாட்டிங்கிறது உனக்கு தெரியும். ஆனா அந்த மனுஷன் தான் போய் டாக்டர் கிட்ட சொல்லி அந்த வருஷத்துல அழிச்சிட்டு வந்துட்டாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆதி பையன் கட்டின தாலி இருக்குல்ல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அத தழட்டிட்டு அப்புறமா தாலி கட்டுறேன். ஆனா எல்லா சீரியல்லையுமே பாருங்களேன், வில்லன் என்ன வேலைக்காக வந்திருக்கானோ அதை மட்டும் உடனே பண்ணவே மாட்டான். அவன் என்னன்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி போய் கட்ட அவுத்து விடுறான், ஆசீர்வாதம் வாங்குறான். இவன் பாருங்க ஆல்ரெடி இருக்கிற தாலியை கழட்டிட்டு தான் இந்த தாலியை கட்டுவானா. ஏண்டா நீ கெட்ட போறதே கள்ளத்தாலி தான், இதுல உனக்கு ஜெனினிட்டி. கடத்தல்ல கூட கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிறீங்களேன்னு சொன்னேன். என்ன ஒரு மாஸ் என்ட்ரி எல்லாம் ஓகே தான். ஆனா இப்பதானே பாக்ஸையை தள்ளி விடுறாங்க. அப்ப அந்த குச்சியை சார் எங்க இருந்து எரிஞ்சிருப்பாரு? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆக மொத்தத்துல எந்த ஒரு சீரியல்லையும் கல்யாணங்கிறது உருப்படியா நடக்காது போல இருக்கு. ஒண்ணு திருட்டு கல்யாணம், இல்ல நல்ல கல்யாணத்துல கூட திருட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. அடுத்தா சத்யா அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, பிரதர் விஜய் டிவில வரக்கூடிய சக்திவேல் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மலை மேல இருந்து தூக்கி போடுறாங்களா. டேய் மறுபடியுமா? ஒண்ணு கல்யாணமா எடுக்க வேண்டியது, இல்லனா மலை மேல இருந்து தூக்கி போட்டே இருப்பீங்களா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. அங்க ஹீரோயினை கடத்தி மலை உச்சியில இருந்து கீழே போட்டாங்க. ஆனா இங்க ஒரு மாற்றமா ஹீரோவை கடத்தி கொண்டு போய் அந்த மனுஷனை மலை உச்சியில இருந்து கீழே போட்டாங்க. அங்க எத்தனை அடி ஆழம் அப்படிங்கறத சொல்லல, ஆனா இங்க சொல்றாங்க கேளுங்க. இது 2000 அடி ஆழம் இருக்குமா? இதுல அவரை எங்கமா தேடி கண்டுபிடிக்கிறது? உயிரோட தான் இருப்பாரு. எங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கணும் தான் ஆசை. ஆனா 2000 அடி பள்ளமாச்சே, உயிர் பழைக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிமா. 2000 அடி ஆழம் உள்ள மலை மேல இருந்து கீழே தூக்கி போட்டுருக்காங்களாமா. அங்க இருந்து விழுந்தா பணம் கூட கிடைக்காதாமா. இருந்தாலும் சரி ரைட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு போய் தேடி பார்க்கறாங்க. தேடி பாருங்க. அங்க இருக்கிறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்தாங்க, எம்மா 2000 அடி ஆழம், உன் புருஷன் உசுரோட இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா அந்த பிள்ளைக்கு ஒரு கான்பிடென்ட், 2000 அடி இல்லைங்க 20000 அடியா இருந்தாலும் சரி என் புருஷன் உசுரோட தான் இருப்பான், நான் தனியாவே தேடிக்கிறேன்னு தேட ஆரம்பிச்சிருச்சு. மனது வலியேவா நான்
என்ற சொல்லுக்குள் அடங்காதே. பட் உண்மையிலேயே அந்த புள்ளையுடைய கான்பிடென்ட் நான் பாராட்டே தீருவேங்க. ஏன்னா அந்த புள்ள சொன்ன மாதிரியே அந்த புள்ளையுடைய புருஷன் பாடி கிடைச்சிருச்சு. சரி 2000 அடி பள்ளத்துல இருந்து உளுந்திருக்கு அப்படின்னா பாடி கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குன்னு தானே எதிர்பார்க்குறீங்க. ஆனா ஒரு மாறுதலுக்கு அந்த பாடி பளபளன்னு இருக்கு. வேலு நல்லா இருக்க வேலு. வேலு தண்ணி வேணும். அந்த பொம்பளை காட்சி மண்டையில இத்தனோடு காட்டனியாச்சு ஓட்டி விட்டாங்கடா. இந்த மனுஷன் என்னடா சட்டையை போட்டு கிழிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு. வேலு இங்க பாரு வேலு, எங்கேயுமே தண்ணி இல்ல வேலு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? 2000 அடி பள்ளத்துல இருந்து விழுந்து தண்ணி கேட்டு துடிச்சிட்டு இருந்த மனுஷன் அங்கேருந்து காப்பாத்தி நேரா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணி அடுத்த எபிசோட்லயே வாங்க கிளம்பி போய் வில்லனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவரே காரெல்லாம் ஓட்டிட்டு போய் நேரா வில்லனையும் முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள ஒன்றிங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல சார், சின்ன அடிதான், நான் வேலைக்கு போறேன். ஆனா இவங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பிடிச்சி நல்லா ஜவ்வா இழுத்துட்டு இருப்பாங்க. 2000 அடி பள்ளத்துல இருந்து விழுந்திருக்கேன், சரி ரைட், அவன் மீண்டு வரதுக்கு இன்னும் ஒரு 40-45 எபிசோட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இழுக்க மாட்டாங்க. அடுத்த எபிசோட்ல ரெடி ஆயிடுவாரு. என்னன்னே என்ன எதவனே இது. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கட்டிச்சா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கான் டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். இந்த லைஃப் ஷாஃபி டாடா பாய் அண்ட் டேக் கேர்.